செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்மை பணிந்து கொள்ள, உம்மை துதிக்க, உம்மை தோத்தரிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் நீர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாளிலே நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி இது பரிசுத்த 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்தும் 3ஆம் அதிகாரத்திலும் சில வசனங்களை நாம் கவனிக்கலாம். ஏலியினுடைய குமாரர்களை பற்றி சில காரியங்களை நாம் கவனிக்கலாம். இந்த பகுதியில் நாம் கவனிக்கிற ஒரு காரியம், ஏலியின் குமாரர்கள் ஏன் தவறு செய்தார்கள்? ஏலியுடைய பிள்ளைங்க ஆசாரியர்கள், ஊழியர்கள், பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைங்க. ஒருவேளை அடுத்த பிரதான ஆசாரியராக மாறப்போறவங்க. அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்கியம் அதிர்ச்சியான ஒரு வாக்கியம். ஏலியின் குமாரர் பேலியாளின் பிள்ளைகளாய் இருந்தார்கள். இவர் விக்கெட் மென். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இந்த பகுதியில் நம்ம என்ன கவனிக்க போகிறோம் அப்படின்னா, ஏலியின் மகன்கள் ஏன் தவறு செஞ்சாங்க, என்ன தவறு செஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சு, ஏன் அவங்களுக்கு அதிகமான தண்டனை கிடைச்சிச்சு, நம்ம இதிலிருந்து என்ன எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி நம்ம கவனிக்க போகிறோம். இந்த ஊழியர்கள் ஆலயத்தில் இருந்தவர்கள், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தவர்கள், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லாம் பணிவிடை செய்தவர்கள் ஏன் தண்டிக்கப்பட்டார்கள்? பொதுவாக ஊழியம் செஞ்சால் நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம்? ஆசீர்வாதம் இல்லை? ஆசீர்வாதம். ஆனால் ஊழியம் செஞ்சு தண்டிக்கப்பட முடியுமா? இது ஒரு எச்சரிப்பு நமக்கு. இந்த பகுதியில் நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் இவங்க தப்பு பண்ணாங்க? ஏலியின் குமாரர் ஏன் தவறு செய்தார்கள்? இவங்களுக்கு பதவி இருந்துச்சு, ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இப்படி பொறுப்பு இருந்தது. இந்த மாதிரி இல்லை, ரொம்ப பயங்கரமான ஆசாரியர்களுடைய அலங்கார ஆடைகள் அவர்களுக்கு இருந்தது, அந்தஸ்து இருந்தது, ஊழியம் இருந்தது, பொறுப்பு இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்க கர்த்தரை அறியவில்லை. ஆண்டவரோடு அவர்களுக்கு ஒரு உறவு இல்லை. கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வாழவில்லை. அவங்க இருந்தது ஆலயத்தில், பணியாற்றியது ஆலயத்தில், செய்தது ஊழியம். ஆனால் கர்த்தரை தெரியாமல் என்ன ஊழியம் செஞ்சாங்க? அவங்க செய்ய முடியுமா? ஆண்டவர் அறியாமல் ஆண்டவர் ஊழியம் செய்ய முடியுமா? போட்டிருக்கே, அவர்கள் கர்த்தரை அறியவில்லைன்னு போட்டிருக்கு. அப்போ ஊழியக்காரங்க கர்த்தரை அறியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்ப அது என்ன ஊழியம்? ரிச்சுவல்ஸ், சும்மா சடங்கு, கடமைகளா ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஜோம் பண்ணியிருப்பாங்களா? நிறைய பண்ணியிருப்பாங்க, டெய்லி பண்ணியிருப்பாங்க. பலி செலுத்தியிருப்பாங்களா? அதுதான் அவங்க டியூட்டியே இல்லை. பிரசங்கம் பண்ணியிருப்பாங்களா? கட்டாயமா. அதெல்லாம் வேற யாரும் செய்ய முடியாதாச்சே. அப்ப ஆண்டவரையே அறியாம இதெல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆலயத்தில் இருந்த ஆண்டவரின் பிரசன்னத்தை அவர்கள் உணரல.
அது மட்டுமல்ல, அவங்க ஆண்டவரது சட்டத்தின்படி அவருடைய பணியை செய்யலை, அவங்க விருப்பப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தோணுனதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவங்க ஏன் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா, கர்த்தரை அவர்கள் அறியாததுனால. ஆண்டவரோடு கூட ஒரு உயிர் உள்ள உறவு இல்லை, ஆண்டவரை பற்றிய அனுபவ அறிவு இல்லை, ஆண்டவர் அங்கே இருக்கிறாருன்னு தெரியல. சாமுவேல் லைஃப்லையும் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு. கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டோன்னா சாமுவேல் எங்க போனா? ஏலிக்கிட்ட போனா. ஏன்? சாமுவேலுக்கு ஆலயத்தில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் ஏலி மட்டும்தான். ஆலயத்தில் வேற யாரும் இருக்கிறதா அவன் நினைக்கவே. ஆண்டவர் பேசுவார்னு அவனுக்கு தெரியாது, ஆண்டவர் கூப்பிடுவார்னு தெரியாது. ஆலயத்திலே பிறந்தான், ஆலயத்திலே வளர்ந்தான், ஆலயத்திலே தங்கி இருந்தான், ஆலயத்திலே வாழ்ந்தான். ஆனால் ஆண்டவர் பேசுவார்னு அவனுக்கு தெரியாது, ஆண்டவர் அங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. அவனுக்கு அங்கே இருக்கிற ஒரே நபர் ஏலியை மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால பிறகு அவன் கர்த்தரை அறிந்து கொண்டான். ஆனால் இவங்க கர்த்தரை அறியவே இல்லை. ஆகையினாலே அவங்க வாழ்க்கையில் அநேக தவறுகள் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரோடு ஒரு உயிருள்ள உறவு இல்லாமல் ஊழியம் கூட செய்ய முடியும், ஆனால் அது ஆசீர்வாதத்தை அல்ல, அது ஆக்கினையே கொண்டு வரும். என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்க? ஏழுடைய பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாங்க? தவறு நம்ம பார்க்குறோம், காணிக்கை கொடுப்பதில் ஆண்டவர் சில ஒழுங்குகளை வைத்திருந்தார். என்ன ஒழுங்கு? அதில் இருந்து அதை வாசிச்சுட்டு நம்ம பைபிளுக்கு போகலாம். காணிக்கை கொடுக்கப்பட வேண்டும், எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. கடவுள் ஊழியருக்கு நியமித்ததை பெற வேண்டும். காணிக்கையை குறித்த கடவுளின் திட்டத்தை அவர்கள் பின்பற்றவில்லை. என்ன நடந்துச்சுங்க? இந்த பகுதியில் நீங்கள் வாசிச்சு பாருங்க, வீட்டுக்கு போய் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். அங்கே ஆலயத்திற்கு பலி செலுத்த வர்றவங்க நிறைய காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் பலி செலுத்த கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது ஆசாரியர்களுக்கு என்ன கடமை, அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பலியில கொழுப்பை கர்த்தருக்கு என்று தகனித்து விட வேண்டும். ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன செய்யணும்? வலது முன்னன் தொடையையும் மார்க்கண்டத்தையும் ஆசாரியர்களுக்கு கொடுத்துடணும். பிறகு பிறகு உள்ள காரியங்களை பலி செலுத்துறவங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி சில ஒழுங்குகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, கொழுப்பை கடவுளுக்கு தகனிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்கணுங்கிறாங்க. அவங்க இல்லையா கொஞ்சம் பொறு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க? இல்லை இல்லை நான் எடுத்துக்குவேங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யறாங்க? ஒரு கூறுள்ள ஆயுதத்தை கொண்டு வந்து அந்த கறி இருக்கிற சட்டியில குத்தி வர்றது எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. கவனிச்சிங்களா? அப்ப இவங்க கர்த்தரை அறியல, அவருடைய வார்த்தையை அறியல, அவருடைய நியமத்தை அறியல, அதை ஃபாலோ பண்றதுக்கு அவங்க கவனமா இல்லை. அதனால மக்களுக்கு என்ன ஆச்சா, 17ஆம் வசனத்துல மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். ஏண்டா பலி செலுத்த வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு இவங்களுடைய காரியங்கள் இருந்தது. அடுத்து அவங்க செஞ்ச காரியம் என்னன்னா, ஆலயத்தில் வருகிற பெண்களிடத்தில் தவறாக நடந்து கொண்டார்கள். ரொம்ப ஒருவேளை நமக்கு இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம இங்கே வாசிக்கிறோம், டெம்பிள் ப்ராஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று இருந்தது அந்த காலத்தில். எல்லா கர்த்தரை அறியாத பாகால் கோவில்களிலும் ஆலயத்திலேயே அசுத்தமான காரியங்கள் நடைபெறும், விபச்சாரம் நடக்கும் ஆலயத்தில், கோயிலில், பாகாலுடைய கோயில்களில் நடக்கும். நம்ம இந்திய கலாச்சாரத்திலே அந்த மாதிரி வந்தது தான் அந்த தேவதாசி சிஸ்டம். ஆலயத்திலே அசுத்தமான காரியங்கள் நடக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க கடவுள் அப்படி.
ஆனா கர்த்தர் யாரு? பரிசுத்தர். ஆலயத்திலே பரிசுத்தர் ஆராதிக்க வந்தவங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனா இவங்க என்ன செய்யல? அத கர்த்தரை தான் அறியலையே இவங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு இவங்களுக்கு தெரியாது. அதனால ஆலயத்துக்குள்ளேயே அருவருப்பு, அசுத்தம் வந்துருச்சு. செஞ்சது யாரும் இல்லை, ஆசாரியர்களே. அது மட்டுமல்ல, அடுத்து அவங்க செஞ்ச தவறை நம்ம பார்க்கிறோம். அவங்க வசனத்தின்படி எல்லாவற்றையும் செய்ய தவறினது மட்டுமல்ல, இந்த 2வது அதிகாரத்துல ஒரு கடவுளுடைய மனுஷன் 27ஆம் வசனத்துல ஏலி கிட்ட வந்து ஒரு எச்சரிப்பு கொடுத்தான். இந்த கடவுளுடைய ஊழியர்கள் மேலே வர இருக்கிற ஆக்கினையை பற்றி ஒரு எச்சரிப்பு கொடுத்தான். எதுக்காக எச்சரிப்பு கொடுக்கணும்? ஆண்டவர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாருன்னா கொடுக்க வேண்டியது என்ன? அது சொல்லிட்டு தான் செய்யணுமா? ஏன் சொன்னாரு அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்க காரணமே நமக்கு ஒரு வார்னிங். எதுக்கு வார்னிங்? மனம் திரும்பினா ஆண்டவர் அதை விட்ரா பண்ணிடுவார். நினிவே பட்டணத்தில் 40 நாள்ல நினிவே அழிக்கப்படும் சொல்லிட்டு தான் அழிக்கணுமா? வேண்டியதில்லை, சொல்லாமலே அழிக்கலாம். ஏன் சொல்றதுக்கு யோனாவை அனுப்புனாரு? ஒருவேளை அவங்க மனம் திரும்பினா தப்பிச்சுக்கலாம். இங்க ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, ஏலி கிட்ட சொல்றாரு. ஆனா அவன் அதை கேட்கல. பிறகு சாமுவேல் கிட்ட சொல்றாரு, அதையும் அவன் கேட்டு மனம் திரும்பவில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஊழியனா இருந்தாலும் ஊழியர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் மனம் திரும்புதல் அவசியம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புதல் அவசியம். ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை செய்ய கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பை அசட்டை செய்ய கூடாது. அடுத்தது நாம கவனிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்ன தண்டனை பெற்றார்கள்? ஏலியினுடைய குமாரருக்கு கிடைத்த தண்டனை என்ன தண்டனை? எப்படிப்பட்ட தண்டனை? பதவி போச்சா? இல்ல உயிரே போச்சு. ஏதோ பதவியை மட்டும் ஆண்டவர் எடுக்கல, உயிரே போச்சு. 2வது அதிகாரம் 34ஆம் வசனத்துல சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே 4வது அதிகாரத்துல நிறைவேறிடுச்சு. ஏலியினுடைய 2 குமாரர்களும் ஒரே நாள்ல யுத்தத்தில் மரித்து போனார்கள். யார் துணிகரமா பாவம் செஞ்சாங்களோ 2 பேரும் ஒரே நாள்ல மரிச்சு போனாங்க. இவங்க 2 பேரும் யாரு? ஆசாரியர்கள், ஊழியக்காரங்க. சரி, அடுத்தது என்ன நடந்தது? உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. இவங்க என்ன யோசிச்சாங்க? யுத்தத்துல பெரிய தோல்வி வந்துச்சு, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனோம்னா வெற்றி வந்துடும் நினைச்சிட்டு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனாங்க. எதிரிங்க உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டே போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி இவங்களுக்கு வெற்றியை கொண்டு வரவில்லை, உடன்படிக்கை பெட்டி எதிரி கொண்டு போயிட்டான். இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஏலி மல்லாக்கம் விழுந்து பிடரி முறிந்து அவன் மரித்து போனான். அது மட்டுமல்ல, அன்றைக்கு ஆண் மகனை பெற்ற அவளுடைய மருமகளும் மரித்து போனாள். ஆகையினால இப்படிப்பட்ட 4 மரணங்கள் ஒரே நாள்ல நடைபெற்றது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய சந்ததியில கடவுளுடைய சாபம் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். 31 அதிகாரம் 31 33 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடி உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். ஊழியக்காரங்க வீட்டில் சாபமா வரலாமா? வருமா? ஊழியக்காரங்க வீட்டிலே சாபம் வரும்னா ஆண்டுடைய மக்கள் வீட்டில்
ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அதில் அடுத்த கொடுமையான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். என்னன்னா, பாவத்தின் வலிமை, ஆசாரியர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆவதில்லை. ஊர்ல இருக்கிற எல்லாருடைய பாவத்துக்கு இவன் பாவ நிவாரண பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓம் பாவத்துக்கு எந்த பலியும் செலுத்தவே முடியாதுங்கிறாரு. இல்ல, எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். ஊர்ல இருக்கிற எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இவன் பரிந்து பேசிட்டு இருக்கான், இவன் ஜெபம் பண்ணியிருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, ஓம் பாவத்தை மன்னிக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறார். எவ்வளவு டேஞ்சரான ஒரு சூழ்நிலை பாருங்க. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலையில கர்த்தர் சாமுவேலை எழுப்பினார். அந்த குடும்பத்தையே ஆண்டவர் ஓரம் கட்டிட்டு சம்பந்தமில்லாத ஒரு நபரை கொண்டு வந்து கர்த்தர் வேறு ஒரு ஊழியக்காரனை எழுப்பி அவனை வழி நடத்துகிறார். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் இவ்வளோ சீரியஸான பனிஷ்மெண்ட்டை ஆண்டவர் கொடுத்தார்? ஏன் ஏலியினுடைய குமாரர்கள் அதிக தண்டனை பெற்றார்கள்? முத காரணம், ஏலி தன்னுடைய பிள்ளைகளை சரி பண்ணணும்னு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். 2 தடவை வார்னிங் கொடுத்தார். ஏலி என்ன செஞ்சாரு? கண்டிக்கலையா அப்படின்னா கண்டிச்சாரு. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா தண்டிக்கணும்னு எதிர்பார்த்தார். ஏன்னா பிரதான ஆசாரியர், அப்பா மட்டும் கிடையாது, பிரதான ஆசாரியர் என்ன செய்யணும்னு எதிர்பார்த்தாரு? ஆசாரியத்துவத்திலிருந்து அவங்களை எடுத்திருக்கணும், இல்லை அவங்க மேல தண்டனை அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. ஆனா கண்டிச்சாரு, தண்டிக்கவில்லை. ஒருவேளை சரியா வழி நடத்தி இருந்தா அந்த கண்டிக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. ஆனா அவன் தண்டிக்காததினாலே கர்த்தர் அவங்க எல்லா அக்கிரமத்திற்கும் சேர்த்து தண்டனை கொடுக்க வேண்டி இருந்தது. அதனால இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அப்ப தங்கம் மேல சாபத்தை வருவித்து கொண்டாங்களா? யாரு? ஊழியம் செய்தவர்கள். வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு எச்சரிப்பாய் நாம் இருக்க வேண்டி இருக்குது, கவனிச்சிங்களா? அடுத்தது, ஏன் ஏலியனுடைய பிள்ளைகள் செய்த தவறுக்கு இவ்வளோ சீரியஸான பனிஷ்மெண்ட்னா, அடுத்த 2வது ஒரு காரணம் பார்க்குறோம். ஊழியர்கள் ஜனங்கள் தவறு செய்ய காரணமாயிருந்தார்கள். ஊழியக்காரங்களுடைய டியூட்டி என்ன? ஜனங்க கர்த்தருக்கு பிரியமா வாழ்றதுக்கு ஊழியக்காரங்க காரணமா இருக்கணும். இல்ல, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஊழியக்காரங்க ஜனங்களை லீட் பண்ணணும். ஆனா இங்க என்ன பண்றாங்க? ஊழியக்காரங்க தப்பு செய்யறதுக்கு லீட் பண்ணிட்டாங்க, தவறான காரியங்களை செய்கிறதுக்கு வழி நடத்திட்டாங்க, காரணமா இருந்துட்டாங்க. மக்கள் தப்பு செய்யறதுக்கு காரணமா ஊழியக்காரங்க இருக்கலாமா? இருந்துட்டாங்க. அதை தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்க காரணமா இருக்கிறீர்களே. யூ மேக் காட்ஸ் பீப்புள் டு டிரான்ஸ்கிரஸ். ஆண்டவருடைய ஜனங்கள் தவறு செய்வதற்கு நீங்கள் காரணமா இருந்து விட்டீர்கள். அதனால தான் அதிக தண்டனை உங்களுக்கு இருக்கு. 3வது ஒரு காரணத்தை நம்ம பார்க்கிறோம். இவங்க செஞ்ச பாவத்தை பத்தி இங்க ஏலி சொல்லும் போது 25ஆம் வசனத்துல சொல்றாரு. 2 விதமான பாவத்தை சொல்றாரு. மனுஷனுக்கு விரோதமான பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவம். பாருங்க, மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஆனால் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்?
இப்போ 2 விதமான ஒரு பாவத்தை பற்றி பேசுறது. மனுஷனுக்கு விரோதமான பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவம். இங்கே ஏலியினுடைய குமாரர் செய்தது மனிதர்களுக்கு விரோதமான தவறு இல்லை, இது ஆண்டவருக்கு விரோதமான ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிற. அதனால மனுஷனுக்கு விரோதமாக தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும், ஆண்டவருக்கு விரோதமாக தப்பு பண்ணால் பெரிய தண்டனை, அதிக தண்டனை. அடுத்தது நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிற ஒரு விஷயம், லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். தப்பு செஞ்சவனுக்கு அடி, தெரிஞ்சு செஞ்சவனுக்கு அதிகமான அடி, செய்யாதேன்னு சொல்லிட்டு செஞ்சவனுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான அடி. எல்லாத்துக்கும் இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த தப்பை நானே பண்ணேன்னா எனக்கு அடி மட்டும் இல்லை, அதிக அடி மட்டும் இல்லை, இன்னும் கூடுதலான இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, என் சகோதரரே அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. அதனால இந்த வேத பகுதியில் நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை அதிகமான ஆசீர்வாதம் உண்டு, அதே சமயத்தில் அதிகமான பொறுப்பும் உண்டு. ஆண்டுடைய பணியை சரியா செஞ்சா ஒருவேளை ஆசீர்வாதம், சரியா செய்யலைன்னா அக்கினை. அதனால திருச்சபை மக்கள் ஊழியர்களுக்காக எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏன் அதிக தண்டனை எப்படி நம்ம கவனிச்சோம், ஏலியினுடைய பிள்ளைகளுடைய தவறை கேள்விப்பட்டான், தண்டிக்கலை. ஊழியக்காரங்க தவறு செய்ய காரணமாக இருந்தாங்க, கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தாங்க, அறிந்து துணிகரமாக செஞ்சாங்க. ஆகினாலே அவர்களுக்கு அதிகமான ஆக்கினை வரும் என்ற ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? ஊழியக்காரர்களாகிய நாங்கள் தவறு செஞ்சாலும் தண்டிக்கப்படுவோம், இன்னும் சொல்ல போனால் அதிகமாக தண்டிக்கப்படுவோம். ஒருவேளை இதை கேள்விப்பட்டு நீங்கள் சந்தோஷப்படலாம், நீங்கள் சந்தோஷப்படுறதுக்காக நான் சொல்ல, எங்களுக்காக பரிதாபம் பண்ணுன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் என்னங்க செய்யலாம், என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணுங்க. போதகர்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிங்க. ஆலோசனை சொல்லுங்க. ஒருவேளை நான் செய்கிற காரியத்தில் ஏதாவது தவறுகள் இருக்குமானா நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்ல, ஐயா நீங்கள் இப்படி செஞ்சது தவறு. மூணாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் சொல்லியும் நான் திருந்தலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆண்டவர் நான் மனம் திரும்புறதுக்கு எனக்கு டைம் கொடுப்பார். நீங்க அவசரப்பட வேண்டாம். நீங்களே என்ன செய்யலாம், டைம் கொடுங்க. நான் மனம் திரும்புறதுக்கு ஆண்டவரே எனக்கு டைம் கொடுத்துருக்கும் போது நீங்க எதுக்கு அவசரப்படணும்? நான் அல்டிமேட்டா தவறு செய்யறது யாருக்கு விரோதமா? கர்த்தருக்கு விரோதமா. நான் யாருடைய ஊழியக்காரன்? ஆண்டவருடைய ஊழியக்காரன். இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு திருச்சபை வேற மாதிரி ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. சில இடங்கள்ல பாஸ்டருக்கு விரோதமா சாமியான போட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பாஸ்டருக்காக, பாஸ்டருக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. வேதத்தினுடைய பிரின்சிபிள்ஸ் வேற, உலகத்தில் இருக்கிற பிரின்சிபிள்ஸ் படி நம்ம சர்ச்சை ரன் பண்ண முடியாது. அதனால வேத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கவனிப்பது முக்கியம். ஆண்டவர் சும்மா இருக்கிறவர் இல்லை, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. கர்த்தர் நீதி செய்கிறவர். ஆனா நீங்க தவறு செய்யும் போது பொறுமையா இருக்கிற ஆண்டவர் நாங்க தவறு செய்யும் போது பொறுமையா இருக்க கூடாதா? இது என்ன நியாயமா இல்லையா? இல்ல
நீங்க எல்லாம் தப்பு பண்ணும்போது ஆண்டவர் பொறுமையா இருக்கிற மாதிரி நாங்க தவறு செய்யும் போதும் ஆண்டவர் பொறுமையா இருக்கு. ஏன்னா நாங்களும் மனுஷர் தானே. ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்யறாரு? டைம் கொடுக்கிறாரு. ஆகினால ஊழியர்காரர்கள் தவறு செய்யறதை நீங்க பாக்குறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லுங்க, ஐயா நீங்க செய்யற இந்த காரியம் சரியில்லை, நான் கேட்கலையா, தர்ணா பண்ண வேண்டாம். நீங்க என்ன செய்யலாம்? காத்துருங்க, பொறுமையா காத்துருங்க. ஏன்னா கர்த்தர் நீதி செய்கிறவர். ஒருவேளை பூமியில கூட தப்பு செஞ்சு தப்பிச்சுக்கலாம். நமக்கு ஆதரவான ஆட்கள் இருந்தா போதும், என்ன தவறு செஞ்சாலும் தப்பிச்சுக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகினால இந்த வேத பகுதியில் நம்ம பார்த்த முக்கியமான ஒரு விஷயம், கர்த்தர் ஊழியராக இருந்தாலும் சரி, யாரா பிரதான ஆசாரியராக இருந்தாலும் சரி. பிரதான ஆசாரியர் எப்படி செத்து போனாரு? மல்லாக்க விழுந்து பிடரி முறிஞ்சு செத்து போனார். ஒரு பிரதான ஆசிரியனுக்கு இப்படியா மரணம் வரணும்? ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கறது இல்லை. அதனால உங்ககிட்ட ஆண்டவர் கடுமையா இருந்தாருன்னா அதை விட்ட இன்னும் அதிக கடுமையா எங்ககிட்ட இருப்பார். உங்ககிட்ட ஆண்டவர் பொறுமையா இருந்தா எங்ககிட்டையும் பொறுமையா இருப்பார். ஆகையினால நம்ம தேவனுடைய சமூகத்தில் செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்கலாம், பாரத்தோடு ஜெபிக்கலாம். நான் தவறு செய்கிறத பார்த்தா நான் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் ஜெபிங்க. என்கிட்ட என்னுடைய தவறுகளை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போடலாம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்னிடத்துல பொறுமையாக இருக்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு மனம் திரும்புதலை கொடுக்க ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு மேலே நீங்களும் பொறுமையாக இருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். சரிங்களா? கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர், கர்த்தர் நீதி செய்கிறவர். ஆகினால ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறவர். இந்த ஏலியினுடைய சம்பவம் நமக்கு ஒரு மிகுந்த எச்சரிப்பு கொடுக்கிற சம்பவம். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது. அதிக ஆக்கினைக்கு நாங்கள் பயந்து ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக வாழ்வதற்கு கர்த்தர் எங்களையும் பலப்படுத்த ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, இது உங்களுக்கும் பெரிய பாடம் தான். ஆண்டவர் ஊழியக்காரர்கள் தவறு செய்யும் போதே விடலை அப்படின்னா சபை மக்கள் தவறு செஞ்சா விட்டுருவாரா? வாய்ப்பே இல்லை. இல்லை? அதனால கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடவுளோடு கூட ஒரு உயிருள்ள உறவில் இருப்பது முக்கியம். போன வாரம் சொன்ன அதே காரியத்தை நினைவுபடுத்துகிறேன். இந்த உறவுக்கு சட்டதிட்டங்கள் முக்கியமல்ல, ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பும் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்க இரக்கமும் தான் முக்கியம். நீங்கள் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க பாட்டு, இரக்கம் பெற்றேன். ஆண்டவர் நம்ம கிட்ட நீதியை காமிக்கிறது இல்லை, இரக்கத்தை காண்பிச்சுட்டே இருக்கிறதுனால தான் நம்ம லைஃப் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆகையினாலே ஆண்டவர் இடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து தேவனுடைய நாம் மகிமைக்காக வாழ ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வேண்டும். இந்த இரக்கம் நமக்கு துணிகரத்தை கொடுத்து விடக்கூடாது. தேவனுடைய இரக்கத்தை நாம் அசட்டை செய்து விடக்கூடாது. ஆண்டவருடைய கிருபைக்கு ஒரு எல்லை உண்டு. ஆகையினாலே கிருபை நாட்களை பயன்படுத்தி கொண்டு தெய்வ எச்சரிப்புக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியாகிய கடவுள் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாள் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு முன்பதாக நிறுத்தி இருந்த நம்முடைய பரிசுத்தவான்களை நாங்கள் கவனிக்கிறோம், ஊழியர்களை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, உறவு இல்லாமல் ஊழியம் செய்து அதிக ஆக்கினையை அடைந்த அவர்களைப் போல் நாங்கள் இராதபடி நாங்கள் எச்சரிப்பு அடைந்து ஜாக்கிரதையாக இருக்க மனம் திரும்ப ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே மகிமைப்படுத்துகிறதற்காக அமைய உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய பணியை உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வழிநடத்துதலின்படி செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உலகத்தினுடைய நியமங்களைப் போல ஆண்டவரே உம்முடைய பணியை நாங்கள் எடுத்துக்கொள்ளாதபடி
உம்மை மகிமைப்படுத்த, உம்மை பிரியப்படுத்த, உமது பேரில் உள்ள அன்பினாலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்ய, உம்முடைய நியமத்தின்படி செய்ய ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி சேட்டையின் மறைவில் வைத்து எங்களை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் எல்லா ஆயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எல்லா ஆயர்களையும் கிருபையாய் நீர் வழி நடத்துங்க. எங்களுடைய வாழ்க்கையில குறைகள் உண்டு தகப்பனே. நாங்கள் அறிந்து கொள்ளாத காரியங்கள் உண்டு, நாங்கள் கற்றுக்கொள்ளாத காரியங்கள் உண்டு. கிருபையாய் எங்களுக்கு இறங்கி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தாரோம். நாங்கள் உமக்கு பயந்து உமக்கு பிரியமாக எல்லாவற்றையும் செய்ய, உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுடைய பணியை செய்ய எங்களை வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே நீர் எங்களிடத்துல நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துங்க. துதிக்கான மகிமைகள் எல்லாவற்றையும் கேட்டெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.